ரொம்ப நாள் கழித்து நாங்கள் குடும்பத்தோடு வெளியே போன இடம் தான் பிங்க் மார்பிள் டெம்பிள். எலக்ட்ரானிக் சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த பிங்க் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சிற்பங்கள், அந்த கோவிலோட அமைப்பு எல்லாமே அந்த பிங்க் கலர் மார்பிளில் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் சாமி தரிசனம் பண்ணோம். இது பார்வதிக்கான டெம்பிள் போல். நான் போட்டிருக்கிறது மீஷோவில் எடுத்த ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கோயிலோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அப்புறம் என் பசங்க கொஞ்ச நேரம் அந்த சிங்கத்தோடு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது தொடுறது, அது வாய்க்குள்ளே கையை விடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒயிட் மார்பிள், அது எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சிங்கம் எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. பக்கத்தில் நிறையா பூச்செடிகள் வச்சுருந்தாங்க. துளசி, இந்த பூ தேன் பூ பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில்? அந்த பூ நிறையா இருந்துச்சு. செம்பருத்தி பூ வெரைட்டியான கலர்ஸில் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அங்கேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது ஆப்போசிட்டில். அங்கே தான் போயிருந்தோம். அந்த சிவன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார், தத்ரூபமாக இருந்தது. அப்படியே சாமி தரிசனம் பண்ணோம், சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எங்களை விட எங்கள் பசங்க தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் ஜாலியாக மன நிம்மதியாக என்ஜாய் பண்ணால் இந்த டெம்பிளை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிரசாதமாக லட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.